கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, வேதாகமத்தின் புஸ்தகத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் என்று பெயர் வச்சிருப்பாங்க. ஆனா விசுவாசம் தேவன் மேல இல்லாமே இருக்கும். சின்ன ஒரு கஷ்டம் வந்தா, சின்ன ஒரு நஷ்டம் வந்தா, வாழ்க்கையில பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது கண் கலங்கி விசுவாசத்தை அப்படியே இழந்து போய் நிற்கிற நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். சில சொல்லுவாங்க, என்ன என் வாழ்க்கையில நடக்கிறது, ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அவரிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, கடல்ல ஒரு கப்பல் போய்கொண்டே இருந்ததா. அந்த கப்பலில் திரளான ஜனங்கள் போய்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று அந்த கப்பலுக்கு விரோதமா ஒரு புயல் காற்று பெருகி வந்த போது இந்த கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. அப்ப எல்லாரும் அலறிக்கொண்டே இருந்தாங்க. அந்த கப்பலில சின்ன பையன் ஓடி விளையாடி கொண்டே இருந்தா. அப்ப எல்லாரும் பார்த்து கேட்டாங்க, என்னப்பா நாங்கெல்லாம் அலறி கொண்டிருக்கிறோம், நீ ஏன் சந்தோஷமா சுற்றி கொண்டிருக்கிறாயே? அப்ப அவன் சொன்னா, இந்த கப்பலை ஓட்டுறது என் அப்பா ஓட்டுறாருங்க, என்னை காப்பாத்த அவருக்கு முடியும்னு சொல்லி அவன் தைரியமா சொன்னான். பாருங்க, இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. தம்மிடத்தை சேருகிறவருக்கு பலனை செய்வார், பலன் தருவார் என்று சொல்லியிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவர் மேல நீங்க விசுவாசத்தை வைங்க, அந்த ஆண்டவரை நம்புங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை வெற்றியாய் மாறும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுவரையிலும் கூடாத காரியங்கள் எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.